முதலாவதாக மேஷ ராசியில இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திக்க போகிறாங்க? பிரச்சனையை விட முதல்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ராசிநாதனான செவ்வாய் உட்கார்ந்துருக்குது கன்னி ராசியில் உட்கார்ந்துருப்பார். 6ஆம் இடம்னு பேர் அந்த இடத்துக்கு. 6ஆம் இடம்னாலே ரிண ரோக சத்துருன்னு சொல்லுவோம். அப்போ கடன், வம்பு, வழக்கு இதில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நார்மலாக 6ஆம் இடத்துல இந்த கிரகம் உட்காந்துன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அதனால் பணம் அப்படின்னு ரிலேட்டடில் பண வரவுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. சரி, 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த குருவினாலே எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்களே அப்படின்னா 19ஆம் தேதி சுக்கிரன் வெளியில் வந்து 4ஆம் இடத்துல உட்காருவார். அதனால் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மண், மனை, வாகனம் போன்ற போக்குவரத்துகளில் சில நல்ல செயல்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். புதனோடு சேர்ந்ததுனால கொஞ்சம் பண வரவுக்கான புதிய முயற்சிகள்லாம் ஏற்படுத்தலாம். அது ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கும். குரு சம்பந்தப்பட்டதுனால இந்த தனுசு ராசியை இந்த செவ்வாயும் பார்ப்பார், குருவும் பார்ப்பார், சனியும் பார்ப்பார் பார்வையால். அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறனால பொது விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவங்க ஈடுபடுவாங்க. முக்கியமாக கோவில் குளங்கள்லாம் போயிட்டு வரணும், நிறைய நேர்த்திக்கடன்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் முடித்து கொள்வார்கள், செய்வார்கள்.